ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்தீங்களன்னா பம்ப்கின் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பீஸ் பம்ப்கின் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து நல்லா பழமாக எடுத்து அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவி வச்ச பம்ப்கினை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். குக் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொத்தமல்லி தலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். நான் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேங்க. ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.